அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து இனியோட பார்த்தீங்கன்னா 70 நாள் ஆக போகுதுங்க. கோழி குஞ்சு நல்லா வளர்ந்துட்டது ஒன்றும் பிரச்சனை இல்ல. டோரை போய் ஓப்பன் பண்ணதுமே எல்லா கோழி குஞ்சுமே வெளிய வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார்முக்குள்ள போய் பார்க்கும்போது ஒரு கோழி குஞ்சு மட்டும் படுத்துட்டு இருந்தது. என்னன்னு பார்க்கும்போது, அது கொஞ்சம் கால் வர மாட்டேங்குதுங்க. இது ஆரம்பத்துல இருந்து இந்த மாரி பிரச்சனை இருந்தது. அப்புறம் ரெக்கவர் ஆகி வந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, கோழி குஞ்சு வெயிட் ஏற பார்த்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் கீழ படுத்துருச்சுங்க. அது கொண்டு வந்து தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு கோழி குஞ்சுகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சளி புடிச்சிருக்குன்னு நீங்க இந்த வீடியோல பாருங்க. எந்த அளவுக்கு கர கரன்னு சவுண்ட் வருதுன்ட்டு. உங்க ஃபார்ம்ல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு கோழி குஞ்சுகளுக்கு அது உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணி விட்டு வந்து தனியாக வச்சு அதுகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருங்க. இதுகளோடய விட வேண்டாம் சல்டானி காட்டி. ஏன்னா இதுகளோடய விட்டாலும் எல்லா கோழிகளுக்குமே ஸ்ப்ரெட் ஆயிரும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேங்க, ஃபார்முக்குள்ள போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு. அது எதற்கான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இதுக்காக தாங்க. நம்மளுக்கு எல்லா கோழி குஞ்சுலுமே பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை கோழி குஞ்சு இருக்கும்போது எதுவுமே நம்ம சரியாக கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் ஏதாவது ஒரு கோழி குஞ்சுகள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும். நம்ம அசால்ட்டாக விட்டுட்டு அப்படின்னா நிறைய பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.